ஏப்ரல் 17, 2026 உள்ள நியூஸ். துணை கலெக்டர், போலீஸ், டிஎஸ்பி உள்ளிட்ட குரூப் 1 பதவிக்கான தரவரிசை பட்டியல் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியீடு. ஸோ பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் ஏ பதவிகளில் காலியாக உள்ள 80 பணியிடங்களின் அறிவிப்பை வெளியிட்டது. இப்பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்தது. இந்த தேர்வை 1,81,422 பேர் எழுதினர். அவர்களில் 1,801 பேர் முதன்மை தேர்வை எழுத தகுதி பெற்றிருந்தனர். அவர்களுக்கான முதன்மை தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடந்தது. அந்த தேர்வை 1,568 பேர் எழுதினர். இதற்கான தேர்வு முடிவை டிஎன்பிஎஸ்சி கடந்த மாதம் மார்ச் 30ஆம் தேதி வெளியிட்டது. அதில் தேர்வு எழுதியவர்களில் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வுக்கான 160 தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணையத்தில் www.tnbsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அவர்களுக்கு மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு ஏப்ரல் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நேர்முக தேர்வு நடந்தது. இந்த நிலையில் நேர்முக தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தரவரிசை பட்டியலை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டது. அந்த தரவரிசையில் எம். சுப்பிரமணியன் என்பவர் முதல் இடத்தை பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தில் எஸ். திவ்யலட்சுமி, 3ஆம் இடத்தில் வி. பிரதீப் ஆகியோர் உள்ளனர். 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் இடத்தில் ஆண் தேர்வர் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா?